வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் சர்ச்சைக்குரிய விவகாரம். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. வாட்ஸ்அப் செயலியில் வந்த உத்தரவு. கொழும்பில் தாமரை கோபுரத்தில் புதிய திட்டம். தமது கட்சிக்காரரின் செயற்பாட்டால் கடுப்பான மகிந்தர்கள். கடும் எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுர பற்றி கூறி மன்னிப்பு கேட்ட சம்பவம் ஒன்றும் பதிவு. பாடசாலை மாணவனை தாக்கிய மட்டக்களப்பு ஆசிரியை. நேர்ந்த கதி. யாழில் தியாக தீபத்தின் ஊர்திக்கு முன் வெடிகொளுத்திய இளைஞன் கைது. தங்காலை போதைப்பொருள் தொடர்பில் மற்றுமொரு அதிர்ச்சி தகவல். கப்பலில் வந்த ஆபத்து. வெளிநாடு பறக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. காரணம் என்ன? காணி விடுவிப்புகள் தொடர்பில் வடக்கு ஆளுநரிடம் கேட்டறிந்த அமெரிக்க தூதரக அதிகாரி. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். மன்னாரில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட 2 காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த விடயம் குறித்து தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு ஆவணம் வாட்ஸ்அப் செயலி ஊடாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் பிரதிகள் தாம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதியால் அரசாங்க அதிபருக்கு அனுப்பப்பட்ட ஆவணம் தமக்கு கிடைத்துள்ளதாக காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பை வெளியிடும் போராட்டக் குழுவுக்கு தலைமை தாங்கும் அருட்தந்தை மார்க்கஸ் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இதன்படி ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 36 காற்றாடிகளுக்கு மேலதிகமாக ஆரம்பிக்கப்பட்ட 2 திட்டங்களுக்கான 14 காற்றாடிகளை அமைக்கும் பணிகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதியின் பணிப்புரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த காற்றாலை நிறுவல் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் தொடர்ந்தும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அத்துடன் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னிலும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டங்களின் பின்னர் நிலைமையை அறிந்து பரிந்துரைக்கும் வகையில் நிபுணர் குழு ஒன்றை ஜனாதிபதி அமைத்திருந்தார். அந்த குழுவின் அறிக்கை அண்மையில் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையிலேயே ஜனாதிபதி பணிப்புரையும் வெளியாகியுள்ளது. அதே நேரம் இந்த பணிப்புரைக்கு மேலதிகமாக நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ள சுற்றாடல் சம்பந்தமான தடுப்பு நடவடிக்கைகளையும் உரிய முறையில் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டங்களில் பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு இலங்கை பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சிக்கு கடுமையாக எச்சரித்துள்ளதாக பொதுஜன பெரமுன ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி பொறுப்பற்ற மற்றும் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை ஊடகங்களில் பொதுக்கூட்டங்களில் தெரிவித்து வருகிறார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க தொடர்பில் தெரிவித்த கருத்திற்கு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. நாமல் ராஜபக்ச எதிர்காலத்தில் இலங்கையின் அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இலங்கையின் அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதியாக செயற்படுவேன் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி பகிரங்கமாக கூறியதை அடுத்து மொட்டுக்கட்சி கடுமையான கேலிக்குள்ளாக்கப்பட்டது. இதனை அடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சிக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிய வருகிறது. கொழும்பு தாமரை கோபுரத்தில் அடுத்த ஆண்டுக்குள் பஞ்சி ஜம்பிங் எனும் திட்டத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக சிறந்த பீரிஸ் அறிவித்துள்ளார். பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கொழும்பு தாமரை கோபுரத்தின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான பாதுகாப்பு பணியாளர்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவனை தாக்கி காயப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆசிரியை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அதன்படி ஆசிரியை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் தர்ஷிமா பிரேமரத்ன உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு பிரதேசத்தை சேர்ந்த ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த ஆசிரியை பாடசாலையின் நூலகத்தில் வைத்து 13 வயது பாடசாலை மாணவன் ஒருவரிடம் பாடப்புத்தகம் தொடர்பில் கேள்வி கேட்டபோது இந்த மாணவன் ஆசிரியையின் கேள்விக்கு பிழையான பதிலை அளித்துள்ளார். இதனால் கோபமடைந்த ஆசிரியை மாணவனை தாக்கியுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கொட்டாஞ்சேனை போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் சந்தேக நபரான ஆசிரியை கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். ஆசிரியையின் தாக்குதலில் காயமடைந்த பாடசாலை மாணவன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து ஆசிரியைக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தின் பருத்தித்துறை நகரை வந்தடைந்த தியாகதீபம் திலீபனின் ஊர்தி முன் பட்டாசு கொளுத்திய இளைஞனை கைது செய்யுமாறு தவிசாளர் போலீசாரினை கோரியதை அடுத்து இளைஞன் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் திலீபனின் வழியில் வருகிறோம் என்று ஊர்தி பவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தியாகதீபம் திலீபனின் திருவுருவ படம் தாங்கிய ஊர்தி கடந்த ஒரு வார காலமாக தமிழர் தாயக பகுதிகளில் அஞ்சலிக்காக சென்று வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பருத்தித்துறை பகுதிக்கு வருகை தந்திருந்தது. இதன்போது பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் டக்ளஸ் போல் மற்றும் பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். இதன்போது பருத்தித்துறை நகர பகுதியை சேர்ந்த இளைஞன் ஒருவரால் ஊர்தியின் முன்பகுதியில் பெருந்தொகையான பட்டாசுகளை கொளுத்தி அஞ்சலி செலுத்த வந்தோருக்கு இடையூறாக செயற்பட்டார் என பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் பருத்தித்துறை போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் இளைஞனை கைது செய்தனர். தங்காலையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கடந்த 21ஆம் திகதி 2 கப்பல்களில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் குறித்த போதைப் பொருட்கள் குடவெல்ல, மாவெல்ல கடற்கரையில் தரை இறக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கிருந்து கடற்கரைக்கு அருகில் வீடொன்றிற்கு எடுத்து செல்லப்பட்டு கொள்கலன் மூலம் சீனிமோதர மற்றும் கொடல்லவெல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களுக்கு அருகில் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தங்காலை சீனிமோதர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் 3 கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட 705 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 988 கோடி ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது உடல்நிலை காரணமாக வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக கொழும்பு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பிரான்ஸ், இந்தியா போன்ற நாடுகளுக்கு ரணில் விக்ரமசிங்க செல்ல தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சியின் பொறுப்பை ஏற்று எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிரணியில் உள்ள அரசியல் கட்சிகளிடமிருந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தன. அதற்கமைய 1000 அரசியல் கூட்டங்களை நடத்தும் திட்டம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி தமது கருத்துக்களையும் முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அவரது உடல்நிலை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் காரணமாக ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு செல்வார் என்றும் அந்த தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தின் நிலைத்த நீடித்த அபிவிருத்திக்காக முதலீட்டாளர்களை வரவேற்கிறோம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்களுக்கு பொறுப்பான செயலர் அந்தோனி பெர்னாட்டிடம் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் குழுவுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது வடக்கு மாகாணத்தின் நிலைமைகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக வந்துள்ளதாகவும் பல தரப்பினரையும் சந்தித்துள்ளதாகவும் அமெரிக்க தூதரகத்தின் செயலர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணிகளின் விடுவிப்புகள், அது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்கால காணி விடுவிப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பில் ஆளுநரிடம் தூதரக அதிகாரி கேட்டறிந்து கொண்டார். அத்துடன் மக்களின் காணிகள் மக்களுக்கே என்ற அரசாங்கத்தின் கொள்கை அடிப்படையில் படிப்படியாக காணிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றன என ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் முன்னைய ஆட்சியாளர்கள் மக்களுக்கு சொந்தமான காணிகள், வயல் நிலங்கள் என்பன வனவள திணைக்களம் மற்றும் வன உயிர்கள் திணைக்களம் என்பவற்றால் வர்த்தமானி மூலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமையை எடுத்துக் கூறிய ஆளுநர் இது திட்டமிட்ட நடவடிக்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அவற்றை விடுவிப்பதற்காக எடுத்துள்ள முயற்சிகளையும் விவரித்துள்ளார். கடந்த கால அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட பாகுபாடான நடவடிக்கைகளால் ஏற்பட்ட பிரச்சினைகளின் தாக்கம் தற்போது எதிரொலிப்பதாகவும் குறிப்பிட்ட ஆளுநர் மிகச் சவாலான நிலையிலும் அதனை தீர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.